இந்த போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க இந்த சீமான் மற்றும் அவங்க தம்பி இடத்துல ஒரு சில கேள்விகள் கேட்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் தூயதாக பேசணும், தமிழ் படித்தா வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய அவங்க அண்ணன் அவங்க பசங்களை தமிழ் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரா இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரா? இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, நாட்டு மாடு, நாட்டு ஆடு, நாட்டு கண்ணுக்குட்டி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அவங்க அண்ணன் வீடுகளில் வளர்க்கக்கூடியதெல்லாம் வெளிநாட்டு பறவைகளும் வெளிநாட்டு நாய்களும். இதை வளர்க்குறது சரியா தப்பா? ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக கேரளாவில் அந்த இனத்தின் மகன் அந்த நாட்டை ஆளுவதால் அங்கு மணல் கொள்ளை இல்லை, மலைகள் உடைபடுவது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அந்த மகன் லாட்டரி சீட்டு விற்கிறானே அந்த ஸ்டேட் முழுக்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கேன், அங்கே மணல் அள்ளுறது அந்த மலையை உடைக்கிறது கிடையாதா? இல்லை அப்படின்னு சொன்னால், ஆந்திராவில் கர்நாடகாக்காரை ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கானா? கர்நாடகாவில் தானே கர்நாடகாரை முதலமைச்சராக இருக்கேன், அவன் அந்த வேலையை செய்தானே செய்கிறான். அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு மக்களை திரிச்சு பேசுறது சரியா தப்பா? இதே போல நீங்கள் எல்லாத்துக்கும் அறிவுரை வழங்குறீங்களே, ஒரு ஈழப்பெண்ணு அதுவும் ஒரு விடோ, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றது என்னுடைய கொள்கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கலப்பினத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் பண்ணது சரியா இல்லை தப்பா? இல்லை சிறுபான்மையினர் மதம் ஒரு கிறிஸ்துவ மதம் அப்படின்னு வெளியே சொல்றது தப்பு கிடையாது அப்படின்னு எல்லாத்துக்கும் அறிவுரை வழங்குற நீங்கள் உங்கள் அப்பா பேர் செபாஸ்டியனை செந்தமிழன் மாற்றிட்டு உங்கள் பேரை சைமன்ன்றத சீமான்னு மாற்றிட்டு இந்த கிறிஸ்துவர்னா என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா? ஏன் அந்த பேரையே பயன்படுத்தி ஏன் அரசியலில் செயல்படக்கூடாதா? நீங்கள் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்ற இந்த மாதிரி பல நூறு கேள்விகள் கேட்டுக்கிட்டே போகலாம் அவங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்டையும் உங்கள் கட்சிக்காரவங்கள்ட்டையும். இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் அண்ணன் செஞ்சுட்டு இருக்க இந்த கேள்விகள்லாம் சரியா தப்பா, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உரைக்கும்.